வெல்கம் டு கோல்டன் இன்டீரியர். உங்களுக்கு இப்போ இருக்க சைட்டு பார்த்தீங்கன்னா, பம்மலில் இருக்க ஒரு சைட்டு எம்டி ஃப்ளாட்டு. அது வந்து 2 பிஹெச்கே. அதில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஷோகேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே கிளாஸ் டைப் பண்ணியிருக்கோம் வித் கபோர்டு டோர் டைப்பு. கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் இந்த மாதிரி இருந்ததுனால காட்டியிருக்கோம். இது வந்து ஓப்பன் டோரு வித் கிளாஸு. மேலே ஓப்பன் டோர் வித் கிளாஸு. இதில் வந்து ஓப்பன் டோர் கிளாஸில் ஸ்லாப் போட்டிருக்கோம். ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும், பொருள் வச்சுக்கலாம் நீங்கள் தாராளமாக. கீழேயும் ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே கிளாஸி ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். இதில் வெயிட் தாராளமாக ஏறி உக்காரலாம், அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக பண்ணியிருக்கோம். வுட்டு போட்டு உள்ளே எங்கெல்லாம் வுட்டு கொடுக்கணுமோ அங்கெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், பயப்பட வேண்டாம். டோர் தொங்காது. ஸோ ஓப்பன் டோர் டைப் பண்ணியிருக்கோம். இது ஓப்பன் டோர் டைப் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஓப்பன் டோர் தான் அது. தென் ஆர்ச் மாதிரி டிசைன் மாதிரி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். மேலே வந்து சின்ன சின்ன அவார்டு ரிவார்ட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுக்கலாம். இதில் 55 இன்ச்சு டிவி வால் மவுண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வர்றது பார்த்திங்கன்னா எல்லாமே பிவிசியில் பண்ணுற சர்வீஸு 20 mm ஹெவி கிளாஸியில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல திக்னஸாக வரும். ஸோ பயப்படேண்டது இல்லை, நல்ல ஸ்ட்ரென்த்தாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பிவிசிலையும் பண்ணுறோம், யூபிவிசிலையும் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பிவிசியில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கஸ்டமர் வந்து ரிக்யர்மெண்ட் பேஸில் எது வேணுன்றதை நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் வந்து 7/6.5. ஸோ அதோட வார்ட்ரூப் டைப் வந்து டபுள் டோர் பீரோ டைப் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 2 பக்கம் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கோம். ஃபுல் இன்ச்சஸ் போட்டு பண்ணியிருக்கோம். ஃபுல் இன்ச்சஸ் போட்டு கொடுத்துருக்கோம். எஸ்எஸ் ஹேண்டில் போட்டு தான் கொடுத்துருக்கோம். உள்ளே ஆல்ரெடி கடப்பாக வச்சுட்டாங்க. ஸோ அதனால் மேலேக்கில் ஃபுல் மிரர் 4/1 இதோட சைஸ் மிரரு. ஸோ ஃபுல் வியூ பாடி வியூ கிடைக்கிற மாதிரி இருக்கும். தென் ஃபுல் லாஃப்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஃபுல் இன்ச்சஸ் போட்டு பண்ணியிருக்கோம். எல்லாமே ஹெவியில் தான் பண்ணியிருக்கோம். சர்வீஸ் 20 mm ஹெவியில் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டீரியல் ரொம்ப டியூரபுளாக இருக்கும். இது கிச்சனில் வர்றது. கிச்சனோட அந்த வார்ட்ரூப் சைஸ் வந்து 7/8.5. இதில் கஸ்டமர் வந்து 4 டோராக டிவைட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதை டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே கீழேயும் டபுள் டோர், அந்த பக்கம் டபுள் டோர். எல்லாமே ஓப்பன் டோர் டைப் தான். ஸோ உங்களுக்கு டோர் தொங்காது. ஃப்யூச்சரில் எந்த ஒரு இஷ்யூவும் ஆகாது. ஸோ நல்ல ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும், நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். மெட்டீரியல் திக்காக தான் போட்டிருக்கோம். டோரோட எல்லா இன்ச்சஸ் ஃபுல்லாகவே எஸ்எஸ் இன்ச்சஸ் தான் போட்டிருக்கோம். டோரோட எல்லா கார்னர்லையும் எள்ளு போட்டு தான் பண்ணியிருக்கோம். இது வாஷ் பேஷன் பாட்டமு. இதில் வென்டிலேஷனுக்காக லூவர் கொடுத்துருக்கோம். டபுள் டோர் டைப்பு. இது கேஸ் பொசிஷனு. ஓப்பன் டோர் டைப்பு. கல் கட்டியிருக்காங்க ஆல்ரெடி, நம்ம வெறும் அவுட்ரு மட்டும் தான் பண்ணுறோம். டபுள் டோர் டைப்பு. இன்னொன்று கிச்சன் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். செக்குடு கிளாஸ் வித் ஓப்பன் டோர் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து இந்த ஹைட்டுக்கு வேணும்னு கேட்டதுனால இந்த ஹைட்டு பண்ணியிருக்கோம். நார்மலாக வந்து டைல்ஸ்லேருந்து மேலே 2.5 ஃபீட்டுக்கு வச்சு பண்ணுவோம் ஸ்பைசி ரேக்கோட. இதில் வெறும் ஸ்லாப் போட்டு டோர் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த சென்டர் பார்ட் வந்து சிம்னி போடுறதுக்கு. நெக்ஸ்ட் அது ஒரு ஸ்டோரேஜ் கபோர்டு. இது ஒரு ஸ்டோரேஜ் கபோர்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே எஸ்எஸ் இன்ச்சஸ் தான் போட்டிருக்கோம். எஸ்எஸ் ஹேண்டில், செக்குடு கிளாஸு, ஓப்பன் டோரு. இது தொங்காமல் இருக்க எந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி அராலைட் போட்டு ஒட்டணுமோ பக்காவாக பேஸ்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி அதில் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ பயப்பட வேண்டியது கிடையாது, ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் மெட்டீரியல். வுட்டு போட்டு தான் பண்ணியிருக்கோம். இதில் வுட்டு வந்து வுட்டு ஸ்க்ரூ எங்கெல்லாம் பண்ணியிருக்கோம் அங்கே வுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் உங்களுக்கு டோர் ஓப்பன் டோர் க்ளோஸ் டோர் பண்ணோம்னா உங்களுக்கு லைஃப் இருக்கும். இதில் டோரோட 4 கார்னர்லையும் எள்ளு போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் மஸ்ட்டு, ஏர் வென்டிலேஷன் வந்து ஸ்மெல்லு போகிறதுக்கு. இது வந்து கஸ்டமர் ஃபோல்டிங் டேபிள் வித் டெஸ்க் மாதிரி யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து மேலே வந்து அயர்ன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம், லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், புக் வச்சு படிக்கிற மாதிரி பர்பஸ் 3 வகை பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் டேபிள், ஃபோல்டபுள் மடிக்கலாம், இது வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லோட எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கர்வ் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த ரிக்யர்மெண்ட்டாக இருந்தாலும் கேளுங்கள்.